இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் ஜாமீன் பெற்ற டிடிவி தினகரன் மீண்டும் கட்சி பணியில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார். பல கோஷ்டிகளாக பிரிந்திருக்கும் அதிமுகவில் 35 எம்எல்ஏக்களின் ஆதரவு தினகரனுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்பார்ப்பு ஜூலை மாதம் நடக்கவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரையாவது தினகரன் அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதுதான். தினகரன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் இருந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்பதில் தீவிரமாக செயல்பட்டது டெல்லி காவல்துறை. ஆனால் எந்த அதிகாரிக்கு இவர் லஞ்சம் கொடுக்க முயன்றார், அவரிடம் நடைபெற்ற விசாரணை என்ன, இது போன்ற முக்கிய தகவல்களை இதுவரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை டெல்லி காவல்துறை. இதன் காரணமாக மிக எளிதாக ஜாமீன் கிடைத்தது டிடிவி தினகரனுக்கு. டிடிவி தினகரனின் அடுத்த கட்ட திட்டம் என்னவென்றால், அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் சில கோஷ்டிகளை ஒருங்கிணைத்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார் என கூறப்படுகிறது. தினகரனின் நேரடி இலக்கு அமைச்சர் SP வேலுமணிதான் என்றும் கூறப்படுகிறது. தினகரன் கைது செய்வதற்கு முன்பாக வேலுமணியும் அமைச்சர் தங்கமணியும் நேருக்கு நேராக பேசிய வார்த்தைகள் தினகரனை அதிர்ச்சி அடைய வைத்தது மட்டுமல்லாமல் இன்னும் அதில் இருந்து அவர் வெளிவரவில்லை என்றும் கூறப்படுகிறது. வேலுமணியிடம் உள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று முதல் போர்க்கொடியை தூக்க போகிறாராம் தினகரன். அதன் பிறகு தங்கமணி, வீரமணி, RP உதயகுமார் இப்படி பலரையும் அமைச்சரவையில் இருந்து கலற்றிவிட வேண்டும் என்பதுதான் தினகரனின் திட்டமாம். வேலுமணியை நீக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சம்மதிக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. இதில் இருந்து பிரச்சனை உருவாகும் என்றும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தினகரன் தனது கட்டுப்பாட்டில் உள்ள எம்எல்ஏக்களை சட்டசபை நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்படாமல் வேறு மாதிரி நடந்து கொள்ள உத்தரவிடவும் போகிறாராம். இதனால் மீண்டும் ஆளும் கட்சியான அதிமுகவில் அடுத்தடுத்து பரபரப்புகள் நிகழத் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நடப்பது என்ன, பொறுத்திருந்து பார்ப்போம்.